பொதுவாக நம்ம உடல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோடைய மாதிரி வடிவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே என்ன இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே ஒவ்வொரு பொருளாக இருக்குது. உதாரணம், பல கோள்கள்லாம் நம்ம உடம்புல உறுப்புகளாக இருக்குது. நம்ம பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன் நமக்கு சக்கரங்களாக இருக்குது, சந்திரன் உள்ளே இருக்குது, பூமி உள்ள எல்லாத்துடைய மாதிரி வடிவமும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம கையில் உள்ள விரல்கள் இருக்கு பாருங்களேன், அதுவும் நம்ம பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களை குறிக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா பஞ்சபூதங்களை பற்றி இந்த நம்ம விரல்கள் முக்கியமாக பஞ்சபூதங்களோட அதிகமாக விளையாடுது, அதிகமாக ஈர்க்குது, அதிகமாக வெளியில் விடுது. அதனால தான் கைகளுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான பவர் இருக்குது. இதில் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆள்காட்டி விரலை பற்றி நான் பேச போகிறேன். போன எபிசோடில் பெருவிரலை பற்றி நான் கொஞ்சம் பேசியிருந்தேன். இதில் நம்ம ஆள்காட்டி விரலை பற்றி பேசலாம். ஏன்னா ஆள்காட்டி விரல் அவ்வளோ அந்த பெருவிரலுக்கு அடுத்த பவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதாவது நம்ம ஆள்காட்டி விரலை உதாரணமாக நம்ம பெருவிரலையும் ஆள்காட்டிலையும் ஒன்று சேர்த்தோம்னா அதுக்கு சின்முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருள் இயங்குறதுக்கு உயிருங்கிறது வேணும். பொருளாக இருந்தால் கரண்ட்டும்போம், உடம்பாக இருந்தால் உயிரும்போம். இந்த உயிருடைய சக்தி உடம்புல எப்படி வளம் வருது, அது எப்படி ஈர்க்கப்படுது, அது எப்படி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தலைமைகன் கூட நம்ம சொல்லலாம். எதுனா பெருவரலையும் சுண்டு வரலையும் சேர்ந்து இருக்கும்போது அது மூளையோட கம்யூனிகேட் பண்ணி, அதாவது ஒரு தலைமையகத்தில் தனியாக தலைமையகம் மட்டும் வேலை செய்ய முடியாது, அங்கே மனிதர்கள்லாம் வேலை செஞ்சால் தான் தலைமையகம். அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால தான் மூளையிலையுமே பல வேலைகள் சுறுசுறுப்பாக இயக்கப்படுது. அதாவது அது எப்படி இயக்கப்படுது அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நம்ம விரல் வச்சாலும் வைக்காட்டாலும் இயங்கிட்டு தான் இருக்கும், மூளையும் இயங்கிட்டு தான் இருக்கும், உடம்பும் இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி வைக்கிறப்போ அது தலைமையகத்துக்கு நம்ம தலைவர் ஆகிடுவோம். அது எப்படி இயங்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் நம்ம ஆகிடுவோம். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு புரியாத விஷயம். முத்ரா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல நம்ம இயக்கிறோம். இயங்கிட்டு இருக்கிற உடம்புல சிறிது கோளாறோ சில பிரச்சனைகளோ இருந்ததுன்னா நம்ம இயக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம மூளை இயக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முத்ராக்களை போட்டோன்னா மூளையை நம்ம கண்ட்ரோலில் வரலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வலது கையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இடது மூளையவும், இடது கையில் யூஸ் பண்ணுறோம்னா வலது மூளையவும் என்ன பண்ணுதுன்னா அது இயக்குது. இது இயக்குது, இந்த முத்ராக்கள் இயக்குது. நம்ம பொதுவாக அந்த சின்முத்ரானா பெருவரலையும் சுண்டு வரலையும் இணைச்சிருக்கிறது. இந்த பொசிஷனில் இருந்து கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்மளுடைய சுவாசத்தையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய இந்த பிரபஞ்சம், நம்மளுடைய உயிரோட்டம் பார்த்திங்கன்னா ஒரே நிலையில் இருக்கும், ஒரே நிலையில் இயங்கும். சரி, அப்படி இயங்குச்சுன்னா என்னென்னலாம் நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் சார்ந்த மாற்றங்கள், உயிர் சார்ந்த மாற்றங்கள், மனம் சார்ந்த மாற்றங்கள், ஆத்ம சம்பந்த மாற்றங்கள், சுயமறிதல், நம்மளுடைய சுயத்தை அறிதல். இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ உடல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு யூஸ் பண்ணலாம். உயிர்னா நமக்கு எங்கே உயிர் தடைப்படுதோ, ஈவன் இதயத்தில் தடைப்பட்டால் கூட சின்முத்திரை என்ன பண்ணலாம், அதிகமாக யூஸ் பண்ணலாம். மனம், நம்ம ஒரு குழப்பவாதியாக இருக்கும், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியலை, சிந்திக்க முடியலை, அது ஏதோ ஒன்று அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கா அப்படின்னு சொன்னால் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சின்முத்திரை யூஸ் பண்ணலாம். நமக்கே அறியாத நமக்குள்ளே வாழ்கிற ஆன்மா பிரச்சனை இருக்கா, அதுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஆதாரங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளை பற்றி நம்ம அறியணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை சிம்பிளாக நம்ம ஒரு பெருவிரலையும் ஒரு சுண்டு விரலையும் பிடிக்கிறதுலேயே இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதை நான் பேசுகிறது வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஒரு முத்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் செய்யணும். செஞ்சால் தான் அதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை செய்யாமல் இது சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் இன்னொருத்தர் நம்மளை விட்டு முந்திக்கிட்டே போகிறான். அவன் ஈஸியாக உட்கார்ந்த இடத்துலேருந்தே தன்னை குணப்படுத்திக்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம டாக்டர்கிட்டையும் அங்கேயும் இங்கேயுமே நம்ம மருத்துவத்திலையும் குழப்பத்திலையும் ஆழ்ந்துகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் சின்முத்ராவும் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. டெய்லி ஒரு 1/4 மணி நேரமோ 20 நிமிஷமோ உட்காந்து, உங்களால் வஜ்ராசனில் உட்காந்து பாருங்கள். இல்லையா பத்மாசனில் உட்காரலாம், இல்லையா சுகாசனாவே போதுமானது. சும்மா சமணம் போட்டு அழகாக நிதானம் உட்காந்துக்கலாம். அதுவும் முடியலையா மைத்திரி ஆசனம் சொல்லக்கூடிய நம்ம அந்த சேரில் கூட உட்காந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முத்ரா.
வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் காலம்தான். நம்மளை யார் இயக்குறா, நம்ம எப்படி இயக்கப்படுறோம், இதெல்லாம் நம்ம தெரியாமல் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோம். கொஞ்சம் நம்ம உடம்புக்குள்ளே போகலாமே, நம்ம உறுப்புகளை தொட்டு தான் பார்க்கலாமே. மனசால தொட்டு பார்க்கலாம், விரல்களால் தொட்டு பார்க்கலாம், விரல்களை முதிரா மாதிரி இணைச்சி நம்ம கான்சியஸ் அங்கே வச்சு நினச்ச பார்க்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ விதத்தில் நம்ம உடம்பையும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா முத்ராக்களுடைய பல சக்திகள் உங்களுக்கு தெரியும். நான் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நிறையா முத்ராக்கள் பற்றி பேச போகிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். போன எபிசோடில் பெருவரலை பற்றி லைட்டாக பேசியிருக்கேன். இன்னும் பெருவரலை பற்றி பல அற்புதங்களையும் பேச போகிறேன். நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.